அதனால் தைப்பூசம் என்பது நம்மை போன்ற பக்தர்கள் எல்லாரும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது. புராணத்தில் பார்த்தீர்கள் என்றால் தைப்பூசம் என்பது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். காரணம், அன்றுதான் சக்தியிடம் வேல் வாங்கிய தினமாக நம்பப்படுகின்றது புராண ரீதியாக. அது மட்டும் இல்லை, இந்த கலியுகத்திற்கான கடவுள் முருகப்பெருமான் அப்படின்றத அடியேன் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி கலியுக கடவுளாக இருக்கும் முருகப்பெருமானுடைய பழனியம்பதி அப்படின்ற ரொம்ப மேலான தலம். அந்த மேலான தலத்திற்கான மகத்துவமான நாள் எதுனா தைப்பூசம். இது எப்படி, அதாவது நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா குறிஞ்சி, அழகா 5 நிலங்கள், ஐவகை நிலங்கள் சொல்லுவாங்களா, மலையெல்லாம் இருக்கிறது குறிஞ்சி. அடுத்தது முல்லை, காடுகள் இருக்கக்கூடிய இடம். மருதம் வயல் சார்ந்த இடம். கடல் சார்ந்தது நெய்தல். அப்படியே மண் சார்ந்து பாலைவனமாக இருக்கிறது தான் பாலை. பொதுவாக தமிழ்நாட்டில் இதுதான் பாலைன்ற பாலைவனத்திற்குரிய எந்த நிலமுமே கிடையாது. எப்பாவது பூமி மழை பெய்யாமல் இருந்தால் அந்த சமயத்துக்கு தான் அந்த நிலப்பகுதி தற்காலிகமாக பாலைவனமாக இருக்கும். எப்படி ராஜஸ்தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த டெசர்ட்டுன்னு சொல்லக்கூடிய பாலைவனம் மாதிரி தமிழகத்தில் கிடையாது. அப்போ தமிழகத்தில் எப்பொழுதும் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதில் பூமி தோன்றி முதலில் வந்தது பார்த்திங்கன்னா மலை தான்.